ரதியா காடுப்படியில் இன்றைக்கி அக்காவுக்கு காய்ச்சல்ப்பா. அதான் மத்தியானம் சாப்பிட்டு போடல, சமைக்க முடியல. காய்ச்சல், தலைவலி, பாடி பெயின் எல்லாம் இருக்குது. இப்போ வாய்க்கு ருசியாக கொஞ்சமாக புதினா துவையல் புளி வச்சு அரைச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு அக்கா வந்திருக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ அக்கா அந்த ஆயிலில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பத்தை ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான். அக்காவுக்கு இன்றைக்கி காரம் வைக்கக்கூடாதுங்கிறனால ஒரே ஒரு காஞ்ச மிளகா. தொண்டையெல்லாம் புண்ணாக எரியுதுப்பா. இது கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரே ஒரு பூண்டு, கொஞ்சம் புளி எல்லாத்தையுமே ஒன்றடியாக வதக்கிக்கலாம். புதினா அக்கா ஒரு கைப்பிடி நல்லா அலசிட்டு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்குவோம். எல்லாம் சிம்மில் வச்சுட்டே போடுங்க. கொஞ்சம் வாசனை நிறம் மாறக்கூடாது. மாறினா டேஸ்ட் இருக்காது. சிம்மில் வச்சுட்டே போடலாம். இப்போ அக்கா நல்லா கறிவேப்பிலையாக வீட்டில் இருந்துச்சு, அது ஒரு 3 கொத்து எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கல் உப்பு அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். துவையல் அரைக்கிறதுக்கு தான். நிறம் கலர் மாறாமல் இருந்தால் நம்மளுக்கு டேஸ்ட் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கலர் மாறாமல் இப்போ அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடும். இது அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். உங்களுக்கு நார்மலாக அரைக்கும் போது அக்காவுக்கு தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்கிறதுனால காரம் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். இந்த காரம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பருப்பு கூட வறுத்து போடலாம். இப்போ ஆறிடுச்சு. அக்கா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சால்ட்டெல்லாம் அதிலே போட்டோம். குறப்பாக கொஞ்சம் துவையல் மாதிரியே கெட்டியாக நல்லா சுற்றிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், அக்கா அரைச்சிட்டு வந்துட்டேன். அக்காவுக்கு ரொம்ப நைஸாக பிடிக்காது. நைஸாக அரைச்சா இந்த கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்பா. இப்போ வாயில் வச்சு பார்த்தேன், கொஞ்சம் வாய்க்கு நல்லா இருக்குது. இன்றைக்கி அக்கா இதான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறேன். அக்கா வீடியோ பார்க்குற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.